அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல் வின்னர் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன். இன்றைக்கி பார்த்தவங்களுக்கு தெரியும் 3 மணிக்கு மேலே ஒரு நல்ல இம்பேக்டட் கொடுத்தாங்க. அடுத்து நிஃப்டி ரீச், அதாவது 17,126, பட் 17,100 கால் என்ன ஆயிற்று அப்படிங்கிறதான் ஒரு இது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். வாட்ஸ்அப் நிறையா கொடுத்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் 2 முக்கியமான நபர்கள் ஒரு கேள்வியை ஒட்டி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நிறைய பேர் தொடர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அனைவருக்குமே நம்ம பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கும் வேலைப்பளு காரணமாக சிலர் 2 முக்கியமாக எனக்கு பட்டது. இது முன்பே நம்ம வீடியோ பதிவுகளில் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் அது ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். அது தவறில்லை. இன்றைக்கி மார்க்கெட் 17,126 போயிருக்கு. அப்போ 17,100 கால் நம்மளுக்கு 26 ரூபாய் இன்ட்ரன்சிக் வேல்யூ போயிருக்கணும். ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3 மணியிலிருந்து 3:30க்குள்ளே ஒரு செங்குத்து ஏற்றம் கிடச்சிருக்கு. இந்த செங்குத்து ஏற்றம் அடையும் போது மார்க்கெட் எப்போவுமே எல்டிபி, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் க்ளோசிங் ப்ரைஸாக வருமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கிடையாது. மார்க்கெட் ஒரு ஸ்லோ மொமெண்டம் நடந்தால் நம்மளுக்கு க்ளோசிங் எல்டிபியே க்ளோசிங் ப்ரைஸாக வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு செங்குத்து ஏற்றம் நடக்கும்போது இதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸாக கொடுக்கும். அதான் செட்டில்மெண்ட் ப்ரைஸாக வரும். ஸோ இதனை புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்தில் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் 17,050 கால் நீங்கள் சொன்ன மாதிரி 17,126 போயிருக்கும்போது 17,100 கால் 26 ரூபா அப்படின்னா 17,050 கால் நம்மளுக்கு 76 ரூபா போயிருக்கணும். ஆனால் அவன் எவ்வளோ இருக்கான்னா 31 ரூபா தான் இருக்கிறான். அவனோட ஹையே 41 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 17,090க்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு, ஆவரேஜ் க்ளோசிங் அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க, முதலே சொல்லிட்டாங்க. நான் தான் இது முன்பே சொல்லியிருக்கிறேன். ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ஆப்ரேட்டட். இது ரியல் டிமாண்ட் அண்டு சப்ளை. நம்மளுக்கு இந்த நீங்கள் கேட்ட லாஜிக்கலான ஒரு கேள்வி, 17,126 போயிருக்கும்போது ஏன் வரல, இந்த மாதிரி லாஜிக்கலான கேள்வி தான் இது. ஆனால் இது ஆப்ரேட்டட் அப்படிங்கும்போது இதனை பற்றி நம்ம இதெல்லாம் பண்ணவே முடியாது. திருப்பி ஒரு படம் பார்த்திங்கன்னா கலகலப்புன்னு தான் நினைக்கிறேன். அதில் சந்தானம் நீங்கள் இதை சொன்னால் தான் உங்களுக்கு சோறு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். அப்போ ஆமாம் நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வர்த்தகம் செய்யும்போது இதையெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இதில் நம்ம லாஜிக்கலாக பல கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு முரண்பாடாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இதனை பற்றி புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். இது ஆனால் இன்றைக்கி நல்ல கொஷின் தான். அதனால தான் இந்த விளக்கம். ஆனால் இதுக்கு முன்பே இதனை பற்றி நம்ம விளக்கங்கள் கொடுத்துள்ளோம். அடுத்தது இன்னொரு நண்பர், அது கொஞ்சம் வருத்தம் தக்க விஷயம்தான். 12 ஆண்டுகளாக வர்த்தம் செய்துட்டு வரேன். 4-5 யூடியூபர்ஸ் கிட்ட கோர்ஸை முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. இருந்தாலும் தொடர் தோல்வி, லாஸ். யாருக்கிட்ட நம்ம வகுப்பு கலந்துக்கிட்டு படித்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் அன்சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போங்க நம்ம சொல்லவே இல்லை, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுன்னு சொல்லவே இல்லை. யார் இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம், யார் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலான்னு சொல்கிறாங்களோ அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆனால் எதற்காக என்ட்ரி ஆகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல என்ட்ரி ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட் ஆனால், உங்களுக்கு எதிர்மறையானால் நம்ம எங்கே வெளியேறணும், எவ்வளோ நஷ்டம் ஏற்படும், எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் எவ்வளோ ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு, எதனால், இது அனைத்துமே தெரிந்து அந்த என்ட்ரி இருக்கணும். நான் சும்மா சந்தையில் இந்த இடத்துல என்ட்ரி ஆகுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னா அது ஏன் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியாமல் செய்யக்கூடாது. அதே மாதிரி சந்தை ஒரே மாதிரி இருக்காது. பார்த்திங்கன்னா ஒன் சைடை மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒன் சைடு மார்க்கெட்டில் நீங்கள் யாரை போய் கால் ஆப்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும். யாரை போய் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தாலும் ப்ராஃபிட் கிடச்சிடும். ஆனால் மார்க்கெட் எங்கே பிரச்சனையாகும்னா சைட்வே மார்க்கெட்டுக்குள்ளே தான் பிரச்சனையாகும்.
அப்போது இந்த ஒன் சைடோட இம்பேக்டட் எப்பெல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணால் தெரிஞ்சிருக்கோம். ஒரு மார்க்கெட் பாருங்கள், மொத்தமாகவே ஒரு கம்பெனி பேஸ்ட், ஏன்னா நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு கம்பெனிகளுக்கு உள்ளடக்கமானதான் நிஃப்டி. அப்போ 50 நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் செயல்பாடு தான் இவங்களோட குறியீடு. அப்போது ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்டாக்ஸில் எப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்துட்டு அவங்க ரிசல்ட் பேசிஸில் ஒரு இம்பேக்ட் நடக்கும். அப்போ என்ன ஆகுது, ஒரு வருடத்தில் 4 காலாண்டுகள் இருக்குது. 4 காலாண்டில் ஒரு இம்பேக்ட் பண்ணலாம். அப்போ 12 மாதத்தில் 4 மாதம் தான் ரிசல்ட் இருக்க போகுது. மீதி 8 மாதம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே போல் தொடர் ஆய்வு, சுய ஆய்வு, இது ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். இந்த தொடர் ஆய்வு, சுய ஆய்வு ஏன் செய்ய சொல்கிறேன்னா, சில நேரம் சிலது உடனடியாக நடக்கும், சிலது நடக்காது. அது எப்போது நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது இங்கே டெய்லி ட்ரேட் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், டெய்லி 500 எடுப்பது எப்படி, டெய்லி 1000 எடுப்பது எப்படி, டெய்லி 10,000 எடுப்பது எப்படி, டெய்லி வந்துட்டு 20,000 எடுப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழில் செஞ்சிட்ருக்கும்போது அந்த தொழிலில் எடுத்ததுமே நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்குன்னா லாபத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் உங்களுக்கு அனுபவ ரீதியாக என்னென்ன தாக்கம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத புரிந்துக்கணும். அப்போ வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். அதனால் வந்து சந்தையை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எளிது. ஆனால் எங்கே நம்ம எந்த பொருளை எங்கே தொலைத்தோமோ அங்கே தான் தேட வேண்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 12 வருடம் 12 இயர்ஸை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்க. அப்போ இந்த 12 வருடங்கள் உங்களுக்கு திரும்பி வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ இந்த 12 வருடங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பதிலாக வேறு ஏதேனும் தொழில் சேர்ந்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வரல அப்படின்னா, இங்கே நீங்கள் அனுபவிக்கலை, நீங்கள் பார்க்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தில் ஏன் இங்கே அனுபவம் பெறலை அப்படின்னா, நம்ம வந்துட்டு மற்ற, அதாவது இங்கே ஷேர் மார்க்கெட்டுங்க கூட என்னோடய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், டெய்லி இப்போ நான் வந்து ஒரு ஒரு நிஃப்டியோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து 50 லாட் சைஸ்னால் இப்போ 17,000 அப்படின்னா 100ன்னு போட்டால் நம்மளுக்கு 17 லட்சம், அப்போ 8 லட்சம், அப்போ 9 லட்சம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஒரு நிஃப்டியோட ஃப்யூச்சர் வாங்குறதுக்கு. என் நண்பர் சொல்லுவார், இந்த 9 லட்சத்தை நான் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டச்சபிள் இல்லை. என்னோடய ஃபீல் வந்து நான் 9 லட்ச ரூபா கொடுத்து இந்த நிஃப்டியோட ஃப்யூச்சரை வாங்குகிற திருப்தி இல்லை. அப்போது எனக்கு என்ன ஆகாது, ஃபீல் ஆகாது. இதே 9 லட்ச ரூபா நான் கேஷை கொடுத்து, அதாவது முழுசாக 9 லட்ச ரூபா கேஷை தொட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை நான் வாங்குகிற சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த வியாபாரம் நான் சக்ஸஸ் பண்ணுவேன். ஏன்னா அதோட அருமை தெரியும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, 9 லட்ச ரூபா கொடுத்து என்ட்ரி போயிருப்போம், திடீர்னு லாஸ்ட்னு எக்ஸிட் ஆகும், திருப்பி ஒரு என்ட்ரி, திருப்பி எக்ஸிட்னு ஒரு 10 என்ட்ரி பார்த்தா 1 கோடி ரூபாய்க்கு நம்ம டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். அப்போது 1 crore டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா நிஜமாக ரியல் கேஷில் நம்ம 1 crore டச்சபிள் பண்ணிட்டு பண்ணுவோமா, அதை அனுபவிப்போமா? அப்போது இது ஷேர் மார்க்கெட் அதிகமான ட்ரேட் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கையில் தொட்டு பணம் போகலை, நம்மளுக்கு வந்துட்டு விர்ச்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு நம்மளை அறியாமல் வெளியே செல்கிறது, உள்ளே வருகிறது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு அதிக வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு புரியணும், அனுபவ ரீதியாக இருந்தால் தான். அப்போது நம்மளுக்கு என்ன ஆகணும், சந்தையில் மொத்தம் நம்மளுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது அப்படின்னா இதில் எத்தனை நாள் நான் வர்த்தகம் பண்ணலாம், எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பிரிக்கணும். அப்போது இது ஒரு மாதத்தை பிரிக்கிறோம். அப்போது ஒரு நாளில் எந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது, 9:15க்கு ஆரம்பமாகுது, 3:30க்கு முடிகிறது. அப்போ இதில் நான் எப்படி வர்த்தகம் செய்ய போகிறேன், எந்த நேரத்தில்? அப்போ 9 to 10 அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் ட்ரேடு அப்படிங்கிறது இருக்கும். 2 மணிக்கு மேலேனா செகண்ட் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருக்க ப்ரீமியம் கரைஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு உயிர் பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல நான் எந்த இடத்துல வியாபாரம் பண்ணால் எனக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பிரித்து பார்க்க வேண்டும். அதனால் யாரும் சந்தையை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு தொடர் ஆய்வு செய்யுங்க. யார் எங்கே கற்றுக்கிட்டாலும் சரி, ஒரு வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தான் எல்லாத்துக்கும் சொல்லித்தர போகிறாரு. அங்கே ஒரு 30 மாணவர்கள் தான், 30 மாணவர்களும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது.
அப்போது தனித்துவமான ஒரு செயல்பாடு தேவை. ஆசிரியர் சொல்கிறத அப்படியே கடைபிடிக்கிறவங்க வெற்றியாளராக மாற முடியாது. ஆசிரியர் கொடுக்கக்கூடிய குறிப்பை பெற்றுட்டு தன்னுடைய சுய தனித்திறமையை உள்ள ஸ்பெஷல் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணி அதை எப்படி சக்ஸஸாக மாற்றணும். கண்டிப்பாக ஃபெயிலியர், அதாவது தோல்வி என்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு வெற்றிங்கிறது வராது. எல்லாமே வெற்றியை அனுபவிச்சுன்னா அதை வெற்றிக்கு உண்டானது வந்து நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவ ரீதியாக அனுபவம் செய்யுங்கள், தொடர் ஆய்வு செய்யுங்கள், சுய ஆய்வு செய்யுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தை 17,126 டு 16,940, கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட்ஸ் மூமெண்ட். நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம் 17,000 அப்படிங்கிறது மையப்புள்ளியை வச்சு சந்தை நடைபெறப் போகுது. இந்த பக்கம் 17,100, இந்த பக்கம் 16,900, இதற்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறதுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 17,000 மையப்புள்ளியை வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரைபடத்தை எடுத்து பாருங்கள். இரண்டாம் பகுதி வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆட்ட வந்திருக்கும். அப்போது மார்க்கெட் கீழே தானே போயிருக்கணும், ஏன் திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு அப்படிங்கிற காரணமே நேற்று இருந்த 17,000 கால் புட்டோட ஸ்ட்ரேடல் தான் முக்கிய காரணமாக அமைஞ்சது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இது யாரெல்லாம் வரைபடம் பார்க்கிறீர்களோ அவர்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது. 17,000 புட் 69 ரூபா ஹை, 17,050 கால் உங்களுக்கு ₹1.45 31 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. எத்தனை மடங்குன்னு பாருங்கள், 30 மடங்கு அப்படிங்கிறது இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். க்ளோசிங் அங்கே ஆயிருக்கு. அப்போ ரியல் ஜாக்பாட் அண்டு வந்துட்டு கால் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு எடுத்துருக்குறாங்க. 17,000 கால் பாருங்கள், 12 ரூபாயிலிருந்து 80 ரூபாய். இது 10 மடங்குன்னு போட்டாலே 120 ரூபா வரணும், வரல. அப்போ என்ன வந்திருக்கு, அப்போ ஓடிஎம் ஆப்ஷன் தான். ஆனால் இது ஓடிஎம் ஆப்ஷனாக இருந்து ஐடிஎம்மாக மாறியுள்ளது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷனையே வர்த்தகம் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க, பார்த்தா கேபிட்டல் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. 16,900க்கும் 17,100க்கும் 200 புள்ளி வேணும். 16,900 கால் 181 ரூபா, 17,100 புட் 18 ரூபா. பார்த்தா உங்களுக்கு தெரியும் 200 ரூபா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. டைம் வேல்யூ இங்கே இல்லை. இதுதான் ஆப்ரேட்டட். இது நானே சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்துட்டு இயற்கையானது கிடையாது. இப்போ நீங்கள் 16,900 காலம் மட்டும் பை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் ஏற்ற இறக்கம் இல்லை. இது சந்தை எக்ஸ்பைரியை சார்ந்து மார்க்கெட் நிகழ்வு நடைபெறப் போகிறது. அதனால் இதன் அடிப்படையை நீங்கள் உணர்ந்து தான் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அடுத்தது 17,000 கால் 17,000 புட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அதற்போக ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சந்தை மேல் நோக்கி செல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது. 17,000 புட் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஃபெயிலியர் அப்படிங்கிறது வரக்கூடாது. மார்க்கெட் நெகட்டிவ்னு இருந்தால் 17,000 மட்டும்தான். அந்த 17,000க்கு கீழே போச்சுன்னா அதோட மொமெண்டம் மாறிடும். ஆனால் இதுவரை சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 17,200 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ இதை எடுத்துட்டால் உங்களுக்கு ஸ்ட்ராங்கலும் எடுத்துக்கலாம். 16,900 17,200 300 பாயிண்ட்ஸ். இதனுடைய ஆவரேஜ் 17,150. அப்போ 17,150 மையமாக வைத்து சந்தையோட பயணம் இருக்க போகுது. இப்போ நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது நெல்லாக இருக்குது. இது வந்து நாளை தினம் சந்தை விடுமுறை. அடுத்த நாள் நம்மளுக்கு சந்தை இருக்கும்போது என்ன வருகிறதுன்னு பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும். சந்தை பார்த்திங்கன்னா 17,010 17,232 அப்படிங்கிறது குறியலை, 16,878 டு 17,322 அப்படிங்கிறது ஒயிட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,197, 17,232, 17,279. சப்போர்ட் லெவல் 17,063, 17,010, 16,940. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம். சந்தை 39,500 கால் அண்ட் புட், 39,600 கால் அண்ட் புட், 39,400 கால் அண்ட் புட் கொடுத்துருக்காங்க. அதனால் இதனுடைய ரேஞ்ச் இதற்குள்ளன்னு கொடுத்துருந்தோம். சந்தை அதற்குட்பட்டு தான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் மேலே மட்டும் நம்மளுக்கு ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் மேலே மட்டும் போயிருக்காங்க. இப்போது இதனுடைய ஏப்ரல் 6ஆம் தேதி கான்ட்ராக்ட் 40,000 கால், 39,500 புட், 39,800 கால், 40,500 காலெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000க்கு மேல் நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் 40,500 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். ஏன்னா 2 நாளாக வந்துட்டு நிஃப்டியை தூக்கிட்டு வந்தது பேங்க் நிஃப்டி தான். இது ஐவி வந்து நம்மளுக்கு செட் ஆகலை, இம்ப்ளைட் வாலிட்டி. அது அடுத்த வர்த்தக நாளில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
சந்தையோட பேங்க் நிஃப்டியோட குறிகளை 39,695 டு 40,345, வைட் ரேஞ்ச் 39,350 டு 40,650 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 40,189, 40,345, 40,635. சப்போர்ட் லெவல் 39,915, 39,695, 39,356 இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களிடம் நான் பயிற்சி பெற்றால் நான் சந்தையில் வெற்றி பெற்று விடலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு எல்லாரும் வகுப்பில் இணையணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தால், மைய நோக்கமாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயித்து விடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் யார்கிட்டையும் அதை நான் சொன்னதே கிடையாது. வெற்றி அல்லது தோல்வி என்பது அவரவர் முடிவெடுக்கும் திறனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேலே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பண்ணியிருந்தால் மேலே போயிருக்கலாங்களா, அந்த இடத்துல நீங்கள் பண்ணாமல் விட்டதும் கூட உங்கள் தவறாக இருக்கலாம். அப்போது அது நீங்கள் செஞ்சுருந்தா அது கரெக்ட், செய்யாமல் விட்டுருந்தா அப்போது அந்த முடிவு தான் உங்களுக்கு தேவை. அப்போ நான் அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற இது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. ஆனால் அனைவருமே சொல்கிறது அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதை தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையவே கிடையாது. மார்க்கெட்டில் பேசிக்காக என்ன நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்னு உங்களை பார்க்க வைப்போம். அதற்கு சில கணக்கீடுகள் இருக்குது. அந்த கணக்கீடுகள் கொடுத்து அந்த கணக்கீடுகள் உங்களுக்கு எப்படி அமைந்ததுங்கிற ஒரு லாஜிக்கை உங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா சில விஷயங்கள் ஒரு கணக்கீடு நம்ம சும்மா கணக்கீடு பண்ணி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கணக்கீடுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். அந்த லாஜிக் அடிப்படையில் சந்தையை பார்க்க வைப்போம். அதற்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம யாரையுமே ஈர்ப்பது கிடையாது. எங்களிடம் வந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது ஈர்ப்பது கிடையவே கிடையாது. அதனால தான் வெளிப்படையாக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸ்ட்ராட்டஜிங்கிறத விஷயத்தை நாங்கள் பில்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறக்கு இதனை தெரிஞ்சுட்டு இதுதான் நடக்க போகுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதில் எங்கெங்கே நான் எப்படி பண்ணலாம், எங்கெங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். நிறைய பேர்த்துக்கிட்ட நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தவறான வர்த்தகத்தை எடுப்பது குறைந்துடும். நீங்கள் வர்த்தகம் செய்து லாபம் எடுக்கிறீர்களோ நஷ்டம் எடுக்கிறீர்களோ அதை பற்றி நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் தவறான வர்த்தகம் எடுப்பது குறைந்துவிடும். அதுங்கிறத நம்ம அஷூரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா ஒரு விஷயம் தவறு நடக்கிறத ஃபஸ்ட் நிப்பாட்டிட்டாலே போதும், அது சரியாக நடக்கும்போது அதுக்கான வாய்ப்பு பெரிதாக கிடைக்கும். அதனால் எங்களிடம் கண்டிப்பாக கட்டண பயிற்சி பெறணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் அல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணையலாம். கண்டிப்பாக நான் என்ன வர்த்தகம் செய்கிறேன், அதனுடைய வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நான் வெற்றி பெற்றதால் நீங்கள் வெற்றி பெற்றுவீங்கன்னு சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா என்னால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுது, உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நம்ம யாருக்கிட்டையும், ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் அது நம்ம செய்யவே மாட்டோம். அதே மாதிரி எங்கள் கிட்ட கட்டண பயிற்சி பெற்றவங்க இத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்களும் பெறலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அதை வச்சு நான் ஒரு ப்ரொமோஷனாக அது ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது. என்னோடய சேல்ஸ் ப்ரொமோஷனாக என்கிட்ட கிளாஸில் எடுத்து அவங்க சக்ஸஸ் பண்ணவங்க, அன்சக்ஸஸ் ஆனவங்க அப்படிங்கிறத வச்சு இத்தனை பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் அன்சக்ஸஸ் அப்படின்ட்டு நான் அதை சேல்ஸ் ப்ரொமோஷனாக மாற்றக்கூடாது. அதனால் நம்ம அதை எப்போவுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.